ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் இந்த கிருபை புதிதாண்டவரே, புதிய புதிய ஆசீர்வாதங்களினாலும் புதிய புதிய அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் புதிய புதிய கிருபையினாலும் நடத்தி வருகிற தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ பராமரித்து பாதுகாத்து உணவு உடுக்க உடை தந்து ஆசீர்வதித்து வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே, உடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். காலை உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள். நீர் ஒவ்வொருவருக்கும் பிரத்யேட்சமாக நீர் வெளிப்படுத்துவீராக. நீரே இறங்கி வாங்க. உடைய வார்த்தையை கொண்டு எங்களை திருப்தியாக்குங்க. உடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு வீட்டையும் போடுங்க. இயேசுவின் நாமத்தில் இன்று ஒரு அற்புதத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீ செய்வீர் என்ற நம்பிக்கையோடு உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்கு ஒரு புதிய பாடலை ஒன்று நான் பாடுகிறேன். தெரிந்தவங்க என்னோட சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். கற்றுக்கொள்ளுங்க. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஏகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்ற வல்லவர். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்ற வல்லவர். எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாயின் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். கரங்களை உயர்த்தி ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர்னு சொல்லுங்க. அந்நாளின் கண்ணீரைக்கு பதில் தந்து களிப்பாய் அவரை மாற்றினவர் என் கண்ணீருக்கும் அவர் பதில் கொடுத்து என் கண்ணீரை துருத்திலே வைத்து அதுக்கு பதில் கொடுக்க வல்லவர் என்று சொல்லுங்க. ஆகாரை கண்ணீரை கண்டவர்
என் கண்ணீரையும் மாற்ற வல்லவர். என் பிள்ளைகளுக்காக ஒரு வேளை நீங்கள் ஜெபிக்கலாம். குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா என்று கண்ணீரோடு கூட நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண வல்லவர். அதோடு கூட நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மெலேக்கர்களையும் பெலிஸ்தியர்களையும் சன்பிலாத்து தொபியாக்களையும் அழிக்க ஒரே ஆயுதம் கரங்களை உயர்த்தி வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து கொத்தாசி வரும். காலை தொல்லாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இந்த இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் சொன்னவர். எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். என் பட்சமாய் நின்று எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்ற ஆண்டவர் காலையிலே நம்மோடு கூட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். நம்ம அமெரிக்கலை மேற்கொண்டு ஜெய கிறிஸ்துவோட நாம் முன்னேறி செல்ல போகிறோம். எல்லா எரிகோ மதில்களும் முன்பாக விழப்போகிறது. யோர்தான் கரை புரண்டு வந்தாலும் ஒரு கோவிலா நிற்க செய்கிற கர்த்தருடைய பிரசனம் நம்மத்தில் இருக்கிறது. நம் தேவையில் அனைத்தையும் கர்த்தர் சந்திக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவரே, இன்று நமது ஆவியானவர் இந்த காலை வேளையிலே பேசும்படியாக அவர் கொடுத்த ஒரு வசனம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம். மத்தேயு 17:27 எளிமையா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. Matthew 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களுக்கு கொடு என்றார். இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். நான் முதலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். 24ஆம் வசனம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். இது வரைக்கும் அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் நீங்க பார்க்கலாம். இங்கே சிலர் அவரை கொலை செய்யும்படியாக வகை தேடி அவரிடத்துல சில கேள்விகளை கேட்க வர்றாங்க. அது என்னன்னா, வரிப்பணம் கட்டுறது இல்லையா, உங்க போதகர் கட்டுறது இல்லையா? அதற்கு பேதுரு சொன்ன பதில் செலுத்துகிறார் என்று சொன்னார். ஆனா ஆண்டவரின் பதில் என்ன பாருங்க. 25ஆம் வசனத்தில், சீமோனே உனக்கு எப்படி தோன்கிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். ஆண்டவர் சொன்னார், நான் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நான் சர்வ வல்லவர், நான் கர்த்தருடைய பிள்ளை, அதனால நான் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அப்புறம் சொல்றாரு, அவர்களுக்கு இடரல் வராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படும் மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். அதில் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்திலே கொடு என்றார். இதிலிருந்து ஆவியானவர்
நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னா, பேதுருவிடத்துல ஒரு பணம் கூட இல்லை, ஒரு வெள்ளி பணம் கூட இல்லை. அதாவது அந்த வரி பணம் கட்டுப்படியாக ஒரு பணம் என்பது ஒரு நாள் வருமானம். அந்த ஒரு நாள் வருமானம் கூட பேதுருவிடத்துல இல்லாத சூழ்நிலையை இங்க பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை ஆவியானவர் இந்த பணம் இல்லாதவர்கள், தேவையில் உள்ளவர்கள், இந்த காலகட்டத்தில் கல்லூரி பள்ளிகள் தொடங்குகிற இந்த சமயத்தில் இந்த கல்வி கட்டணம் கட்டுவதற்கு கூட பணமில்லாத அநேகர் நம்மிடையே இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் நன்கு என் உள்ளத்திலே உணர்த்துகிறார். ஐயோ, நான் இத்தனை பெரிய தொகையை நான் எப்படி செலுத்துவேன்? இத்தனை பெரிய தொகை நான் யாரிடத்தில் போய் கேட்பேன் என்று வேதனையோடு இருக்கிறவரை பார்த்து தான் இன்னைக்கு ஆண்டவர் உடைய வார்த்தை தெளிவாக வருகிறது. இங்க பாருங்க, 25ஆம் வசனத்துல, அவன் வீட்டுக்குள் வந்தபோது, வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஆண்டவரும் அவன் வீட்டுக்குள்ளே வருகிறார். வீட்டில் ஒண்ணுமே இல்லைன்னு ஆண்டவருக்கு ரொம்ப தெளிவா தெரிகிறது. அதனாலதான் அவன் பேசுகிறதுக்கு முன்பே இயேசு அவனை நோக்கி அவர் பேச ஆரம்பிக்கிறார். வெளியிலிருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டின் தேவைக்காக கூட பணமில்லாத ஒரு சூழலில் பேதுரு இருக்கிறார். வீட்டில் கொஞ்சம் சேமிப்பு இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதெல்லாம் நன்கு அறிந்து தான் அவர் பேதுரு பேசுகிறதுக்கு முன்னே அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? இவையெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றார், நீ கடலுக்கு போ, தூண்டில் போடு என்று முதலாவது அகப்படுகிற மீனின் வாயை திறந்து பார், அதுல ஒரு வெள்ளி படம் இருக்கும், அதை கொண்டு வந்து எனக்காகவும் உனக்காகவும் நீ அதை கொடு என்றார். தெரியுமானுல்ல, ஒன்று மாத்திரம் சொல்றேன், நம்ம இடத்துல ஒரு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இடத்துல பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, இயேசு நம்மோடு இருந்தா நம்ம தேவைகள் எல்லாத்தையும் அவர் சந்திப்பார். ஆமென். அதனால தான் நான் பாடினேன், தேவைகள் யெகோவா ஈரே, என் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக்கொள்வேன். ஒரு நிகழ்ச்சியில் லூக்கா யோவான் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இந்த 5 அப்பம் 2 மீன் நிகழ்ச்சி வருகிறது. அதில் அவர்களிடத்துல 200 பணம் இருந்தது. ஆனால் அதை எப்படி சொல்றாங்கன்னா, 200 பணத்திற்கு வாங்கினாலும் போதாதே என்றார்கள். சில இடத்துல நிறைய வருமானம் இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், ஆனால் அந்த மாதம் முழுதும் போதுமான்னு பார்த்தா நிச்சயம் போதாது. தேவையோடு தான் இருப்போம். மாத இறுதியிலே நாம் கடன் வாங்கி கொண்டிருப்போம். ஏதாவது ஒரு கடனை நாம் நிலுவையில் நாம் வைக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நம்மிடத்துல ஒரு பணமோ அல்லது 200 பணமோ அல்லது நம்முடைய வருமானம் கொஞ்சமோ அது அதிகமோ எதுவானாலும் கர்த்தர் நமக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். நாம மறு உத்தரவு சொல்வதற்கு முன்பாக ஒருவேளை இப்படி யோசிங்க, பேதுரு வீட்டுக்குள் வந்தபோது அவன் ஆண்டவரத்தில் முறையிட்டிருப்பான், ஆண்டவரே ஒரு பைசா கூட எங்கிடத்துல இல்லை, என்னுடைய மீன் தொழிலையும் நான் விட்டுட்டேன், என் படகையும் ஒருவேளை நான் வெளியில வாடகைக்கு விட்டுவிட்டேன், இப்போ என் வீட்டில் ஒரு பணமும் இல்லை என்று தன்னை குறித்து குறையாக ஆண்டவரிடத்தில் பேசியிருக்க கூடும். இவையெல்லாம் நன்கு அறிந்தவரதா இயேசு அவன் பேசுவதற்கு முன்பாகவே எப்படி
அந்த ஜெப ஆலய தலைவன் வீட்டிலிருந்து ஒரு துர்ச்செய்தி வருகிறது. போதகரை துன்புறுத்த வேண்டாம், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் இறந்து போனால் என்ற செய்தி வந்த பொழுது முதல்ல பேசினது இயேசுதான். இயேசு என்ன சொன்னாரு? விசுவாசமா உள்ளவனாய் இரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. ஃபர்ஸ்ட் வார்த்தை அதுதான். அவனை பேசவில்லை. ஐயா என் பாக இறந்துட்டா நான் என்ன பண்ணுவேன், நான் உங்களை அப்பயே கூப்பிட்டேனே என்ற பேச்சுக்கே இடமில்லாம ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை அவனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. இங்க பாருங்க, ஒரு பண தேவை வருது, ஒரு முக்கியமான தேவை. இஎம்ஐ கட்டணும், கடன் பாக்கி இருக்கிறது, லோன், கார் லோன் கட்டணும், வெஹிக்கிள் லோன் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், எல்லா பல தேவைகள் உண்டு. நம்மளுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினதற்கு வருமானத்திற்கு மேலே கடன் இருக்கிறது. அந்த சீஷர் சொன்ன மாதிரி தான், நம்ம இடத்துல 200 பணம் இருக்கு, ஆனாலும் அது போதாதே. நல்ல வேலை செய்வாங்க, லட்சமா சம்பாதிப்பாங்க, ஆனாலும் அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற விதமான செலவு இருக்கிறது. எல்லாருக்கும் அந்த துன்பம் இருக்கத்தான் செய்கிறது. நான் ஒன்று சொல்றேன், இப்படி குறைவு, இப்படி கடன், இப்படி பலவிதமான ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு, நமது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு பணம் கூட இல்லைனாலும் கூட இயேசு நம்மோடு கூட அவர் இருக்கிறார். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் இல்லாதவளை இருக்கிறவளை போல உருவாக்குற கர்த்தர் அவர். இங்க அவர் செய்த அற்புதத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாராலும் செய்ய முடியாத ஒரு பெரிய அற்புதம். அந்த மீனை எப்பொழுது அது வெள்ளிப்பணத்தை விழுங்கினது என்று நமக்கு தெரியாது. பேதுரு தூண்டில் போடுகிற நேரம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் மீனுக்கு கட்டளை கொடுத்து பேதுருவின் தூண்டிலில் அது சிக்கும்படி செய்து அந்த பேதுருக்கு சரியான டைமிங்கில், இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆவில நிரம்பி சொல்லுகிறேன், சரியான டைமிங்கில், உங்களுக்கு தேவையான டைமிங்கில், உங்கள் தேவைக்கேற்ப, தேவைக்கு அதிகமாகவும் கர்த்தர் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. எல்லாரும் கடன் வாங்குறாங்க. கடன் வாங்குவதை குறித்து பைபிள் தவறு என்று சொல்லல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பெரிய பணக்காரனிலிருந்து ஏழை வரைக்கும் கடன் வாங்குகிறார். ஏன் தீர்க்கதரிசிகள் வாங்கினார்கள்? ஏன்னா வேதாங்கமத்தில் பார்க்கிறோம், ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி தன் கணவன் தீர்க்கதரிசி வாங்கின கடனை அடைக்க முடியாமல், கடன் கொடுத்தவன் அவருடைய பிள்ளைகளை வேலைக்காரனா எடுத்துக்கொள்ள, அவருடைய உடைமைகளை எடுத்துக்கொள்ள வரும் பொழுது தீர்க்கதரிசி இடத்துல போய் முறையிடுகிற பொழுது தீர்க்கதரிசி எண்ணெயை கொண்டு வந்து எல்லா பாத்திரத்திலும் நிரப்ப கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முதலாவது இதெல்லாவற்றையும் விற்று கடனை கொடு, மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ண. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பிரமாணம். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுதான் ஊழியக்காரர்களுக்கும் தீர்க்கதரிசிக்கும் ஏற்ற பலன். இந்த ஒருவேளை நீங்க ஒரு பெரிய தேவையோடு கூட இந்த மாதம், ஒரு கடினமான மாதம், ஜூன் மாதம், பயங்கர ஃபினான்ஷியல் கிரைசிஸ் உள்ள மாதம், அந்த மாதிரி சமயங்களில் நான் என்ன செய்வேன் என்ற ஏக்கத்தோடு நீங்க ஆண்டவர் சமூகத்தில் வந்திருந்தா, ஆண்டவர் சொல்ற முதல் செய்தி என்ன தெரியுமா? நான் உன் வீட்டில் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு குறையும் இல்லை. அன்னைக்கு காணாவோ திருமண வீட்டில் அவர் இருந்தபோது அங்கிருந்த குறைவை அவர் நிறைவாய் மாற்றினார். முந்தின ரசத்தை காட்டிலும்
பிந்தின ரசம் மிகவும் சுவையுள்ளதா. அந்த கடைசி டிராப் தீர வரைக்கும் அவர் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஒரு நம்ம கடைசி பெனி, கடைசி ரூபா நம்மிடத்துல போகிற வரைக்கும் கூட அவர் சில நேரங்களே அனுமதிப்பார், பாடுகளை அனுமதிப்பார். நிறைய பேர் தொலைபேசியில் பேசுவாங்க, ஆனா நிச்சயம் கைவிடவே மாட்டார். அடுத்த வினாடி வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும். நான் எழுதி தரேன். வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. அவர் பிள்ளைகளை ஒருபோதும் தரித்திரராய் அவர் விட்டதாக சரித்திரமே இல்லை. நாம் ராஜாவின் பிள்ளைகள், இயேசு ராஜாவின் பிள்ளைகள். கர்த்தர் நமக்காக யாவையும் அவர் செய்து அவர் முடிப்பார். ஒரு குறையும் வைக்க மாட்டார். பேதுருக்கு அன்று வந்த அந்த அவமானத்தை கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாய், அற்புதமாய், அதிசயமாய் அவர் செய்து முடித்தார் என்று பாருங்க. நீ முதல்ல போய் எனக்கு செலுத்து. நம்ம அதுலேயும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம். கர்த்தருக்கு கொடுப்பதை கர்த்தருக்கு கொடுத்து விட்டு நமக்கு வேண்டியதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது அவருக்கு செலுத்த வேண்டும். அவருக்கு செலுத்தும் பொழுது நிச்சயம் நம் காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். பிரியமானவர்களே, இதே நிகழ்ச்சியை நாம வேற ஒரு கோணத்துல நம்ம பார்க்கலாம். நமக்கு பல குறைகள், வீட்டின் பல தேவைகள், வீட்டில் குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரிந்து அப்படி ஒரு குறைவு, வீட்டில் பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியில் ஒரு பிரிவு, வாலிப பிள்ளைகள் அடிக்ஷன்ல அவர்களை குறித்து ஒரு மன வருத்தம், சஞ்சலம், வேதனை. யாராவது கேட்பாங்க, உங்க பிள்ளைகள் என்ன பண்றாங்க? தெரியல, என்ன செய்யறாங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க என்று சொல்லுகிற அளவுக்கு வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் வழியாக நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவரை நம்ம கூடவே வைத்து கொண்டார் எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திப்பார். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. தாவீது எல்லாவற்றையும் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். அவன் தேவனிடத்தில் விடுதலை செய்ய பொழுது, நான் திருப்பிக் கொள்வனா என்று கேட்ட பொழுது, போ திருப்பிக் கொள்வார், போய் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வந்தான். யோபு எல்லாவற்றையும் இழந்தான், ரெண்டு தனியாக கத்து திரும்ப கொடுத்தார். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ இந்த நாள் நம்ம தேவையில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு விசுவாச வார்த்தை மாத்திரம் சொல்லட்டும், இயேசு நம்மோடு இருக்க பொழுது நமக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். இனி எப்படி வரும் தெரியாது. நல்ல வசனம் உண்டு, அவர் வானத்தை திறப்பார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளங்களிலே தண்ணீர் நிரப்பப்படும், பள்ளங்களிலே தண்ணீர் நிரப்பப்படும். அவர் சொன்னதுதான், அவர் சொன்னதுதான். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் அவங்க வெறுமையா போகக்கூடாதுன்னு இந்த 10வது வாதை, ஒரு கொடிய வாதை வந்தது. அப்போது எகிப்தில் இருக்கிற எல்லா மக்களும் தங்களுடைய பொன் உடைமைகளையும் விலையுயர்ந்த பொருட்களையும் தன்னுடைய உடைகளை எல்லாவற்றையும் கொடுத்து, நீங்க முதல்ல போங்க, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொடுத்து பணக்காரரா அந்த ஊரை விட்டு அனுப்பி வைத்தாங்க. அப்படியே உங்களையும் கர்த்தர் அனுப்பி வைப்பார். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். கலங்க வேண்டாம். அந்த காலை வேளையில, ஐயோ என் தேவை சந்திக்கப்படலை, என் வியாதி, இப்படிப்பட்ட வியாதிக்கு நான் எவ்வளவு செலவு செய்தா
எப்படி குணமாகும் என்ற பெரிய கேள்வியோடு கூட நீங்க இருக்கலாம். கவலைப்படாதீங்க, அதையும் அவர் பார்த்துக்கொள்ளார். அவர் நினைச்சா எளிதிலே சுகத்தை கொடுக்க முடியும். பணமே இல்லாம வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். வீடு வாங்க முடியல, நிச்சயமாக கர்த்தர் வீடை கொடுப்பார். நல்ல வசனம் உண்டு, நீ கட்டாத வீடையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். என் வருமானத்தை நிச்சயம் பெருக்குவார். தானியேல் 3 நிலையாக உயர்த்தப்பட்டான். உங்க பிள்ளைகளும் நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார். கர்த்தர் உன்னை உயர்ந்த நிலையிலே கொண்டு போய் நிறுத்துவார். அவர் நம்மை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற நாட்கள் வந்துவிட்டது. இந்த நாள், அந்த நாள் தொடங்குகிற நாள். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உன் கைகளில் வர வேண்டிய ஆசீர்வாதம், ஏதோ ஒரு சொத்து விற்க வேண்டும், அது ரொம்ப நாளாக விற்க நானே மறந்துட்டேன், யாரிடத்துல கொடுத்தேன், திரும்பி வரும் நினைச்சேன், மறந்து போனேன். நிச்சயம் அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்து உங்களை வாழ வைப்பார். இறுதியா ஒரே ஒரு வார்த்தை வாக்குத்தத்தமா சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருப்பாய். உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன், எல்லாவற்றையும் கொடுப்பேன். கர்த்தர் அந்த கிரியை நமக்கு செய்யும்படியா. ஒருவேளை நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருக்கலாம், ஆனா அநேகர் அப்படி இல்லை என்பதை நினைத்து அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க சிறையிருப்பை அவர் மாற்றுவார். ஏழை மக்களுக்காக, கடன் பற்றவர்களுக்காக, கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்காக, தேவையில் இருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே இந்த கடனை நான் எப்படி, இந்த ஃபீஸை எப்படி நான் செலுத்துவேன், இந்த மெடிக்கல் பில்லை நான் எப்படி செலுத்துவேன், இந்த வேதனையிலிருந்து எப்போது வெளியே வருவேன் என்று ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தார், ஆண்டவர் நம்மோடு இருப்பாருன்னா நம்மை பேச விட மாட்டார். அவர் நமக்காக அவர் பேசுவார். அவர் புதிய வழியில பணத்தை வர செய்வார். அற்புதமாய் வர செய்வார். புதிய வழியில, நீங்க நினைத்து பார்க்காத, மனதிலையும் தோன்றாத ஒரு வழியில கர்த்தர் உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து உங்க மடியில அவர் போடுவார். இது ஒரு ஆச்சரியம் இல்லை? மீன் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை கொண்டு வருகிறது. அவர்கள் தேவையிலே சந்திப்பது என்பது ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் உங்கள் வாழ்க்கையில அற்புதமாய் இன்று வரப்போகிறது. நிச்சயமாகவே ஒரு நல்ல முடிவு உண்டு. இந்த நாளிலே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சி ஆண்ட வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, மனதிலே இருந்த அந்த பாரம், கடன் பெற்றவர்கள் நிறைய பேர் பார்க்கிறாங்க. மகனே, அவர்களுக்காக நீ ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை நான் சொன்னதாக சொல்லு, ஆவியானவர் சொன்னதாக சொல்லு என்று சொல்லி என் வாயிலே உடைய வார்த்தையை வைத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் நாளை என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், கல்விக்கு என்ன செய்வேன், என் பெற்றோருக்கு என்ன செய்வேன், திருமணத்துக்கு என்ன செய்வேன் என்று பல விதமான கேள்விகளோட, வியாபாரத்துக்கு என்ன செய்வேன் என்று கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்து இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவன் கர்த்தர், உருவாக்குற கர்த்தர். இந்த வெளியில பிள்ளைகளுக்கு உருவாக்கி தருவீராக. தேவையில் அனைத்தையும் சந்திப்பீராக. நிச்சயமாகவே சாட்சிகள் வரட்டும், நிச்சயமாகவே சாட்சிகள் வரட்டும். அநேகர் வந்து சாட்சி சொல்லட்டும். என வீடு கட்ட பணம் இல்லாமல் இருந்தேன், ஒருவர் வந்து கொடுத்து நீங்க கட்டிக்குமா, நீங்க கட்டி முடிச்சு உங்களுக்கு எப்பொழுது பணம் வருமோ அப்போது கொடுங்க போதும். என் பிள்ளைக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் இருந்தேன், நீங்க கல்வி கட்டணத்தை நான் கொடுக்கிறேன், உங்களுக்கு எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுது கொடுங்கம்மா
கல்வி கடனுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறேன், வருமா என்று வேதனையோடு இருக்கும்பொழுது நிச்சயம் பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி, உங்களுக்காக கடன் கொடுக்கப்படும். நீங்க அதே சமயத்துல கடன் வாங்கி கொண்டே இருக்க மாட்டீங்க. ஆவியானவர் தெளிவா சொல்றார், ஒரு நாள் வரும், நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏனென்றால் நீ ராஜாவின் பிள்ளை, நீ சர்வ வல்லவரின் பிள்ளை. அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்திகளுக்கும் ஒரே ஓனர் அவர் தான். அதனால அவருடைய பிள்ளைகள் இணைக்கும் இறக்க விட மாட்டார், யாரிடத்துல கையேந்த விட மாட்டார். யாரோ கொடுப்பாங்க என்று ஒரு ஏக்கத்தோடு பார்க்கிற அந்த நிலையில ஒருவரை விட மாட்டார், ஒருவரை விட மாட்டார். நிச்சயமாக காக்கைக்கே அவர் சவரித்து உணவு கொடுக்கிறவர், செய் வைத்து உணவு கொடுக்கிறவர் நம்மை விட்டுருவாரா? நிச்சயம் விட மாட்டார். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் இன்று ஒரு பெரிய அற்புதத்தை ஃபினான்ஷியல செய்கிறார். ஒருவேளை ஆண்டவரே, இந்த வியாதிப்பட்டு இருக்கிறவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, எத்தனையோ லட்சங்கள் செலவு செய்துட்டேன், கேன்சருக்காக எத்தனையோ லட்சங்கள் செய்துட்டேன், எல்லா இன்சூரன்ஸ் போச்சு, இனி இடத்துல கொடுப்பதுக்கு ஒண்ணுமே இல்லை, இனி நான் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்த போறேன் என்று ஜெபிக்கிற ஒருவர், உனக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இனி நோ மோர் ட்ரீட்மெண்ட். ஏதோ சுகமானீர்கள், ஆண்டவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். என் பிள்ளையை நான் வெளிநாட்டில் படிக்க வைக்க போகிறேன், உனக்கான வாசல் திறக்கப்படுகிறது. கர்த்தாவே, இன்று எங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் எல்லாம் மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்திலே குறைவுகள் எல்லாம் நிறைவாகிறதுக்காக ஸ்தோத்திரம். திருமணமாகாத பிள்ளைகள் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க, உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம், பணம் வானத்திலிருந்து கர்த்தர் கொடுப்பா. தேவையில் அனைத்தையும் சந்திப்பா. ஆண்டவரே, இந்த காலவேளையில் அப்படியே சேப்ப ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கடமை உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக, ஆமென். பிரியமானது ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த காலைதோறும் வருகிற இந்த காலை ஜெப தியானத்தை குறித்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவின் மக்களுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் அனுப்புங்க. அப்படி அனுப்பும் பொழுது அது தினந்தோறும் காலை 5:30 மணிக்கு டான் என்று உங்களை அது எழுப்பிவிடும். எனவே நீங்களும் அந்த அதிகாலையில், ஏன்னா காலையில் ஜெபிக்கிற ஜெபந்தான் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. வசனம் சொல்லுவது, காலையில் தான் கிருபை பெருகும், கிருபை பெருகும். அந்த கிருபை பெருகிற நேரத்தில் நாம் ஜெபித்து அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் தயவு செய்து, இது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் தான். ஏன்னா இந்த காலை ஜெபத்தின் அனுபவம், அந்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருந்தால் மட்டும் போதாது. அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதோ, அது எனக்கு 100% நம்பிக்கை. அதே போல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனவே இது சென்னையில் இருக்க மாத்திரமல்ல, உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று தான் ஆண்டவர் இதை ஆரம்பித்திருக்கிறார். உண்மையாகவே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா திருப்பங்களுக்கும் கர்த்தர் ஒரு நன்மையை அவர் வைத்திருக்கிறார். அதனால் தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் அதிசயங்களை செய்யட்டும். இன்னைக்கு கூட ஒரு சாட்சி வந்தது. ஐயா, நான் டிப்ரெஷனில் இருந்த ஒரு டாக்டர், அவர் எழுதுகிறாரு, தியாலஜி டாக்டர் அவர், பாஸ்டர் கிளமெண்ட், பயங்கர டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த டிப்ரெஷன் எப்படி போனதே என்று தெரியல. அப்படியே இன்னும் சிலர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் கருவுற்று இருக்கிறேன், ரொம்ப நாளாக கருவில்லாமல் இருந்தேன், குழந்தை இல்லாமல் இருந்தேன். கர்த்தர் இந்த வேளையில் 3 மாதம் தள்ளி போகும்படி செய்திருக்கிறார். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இப்படி அநேக அற்புதங்கள் அதிகாலை ஜெபத்தில் செய்து கொண்டிருக்கிறார். அது நாம மாத்திரம் ருசித்தா பத்தாது.
உலகமெங்கும் ருசிங்க. அதான் கர்த்தருடைய கர்த்தருடைய என்னுடைய பாரம் கூட, கர்த்தருடைய பாரம் கூட. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ இனத்திற்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ ஷேர் பண்ணுகிற விஷயம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.